வணக்கம். நான் உங்கள் கரண், ஃப்ரான்ஸ்லேருந்து. இப்போ இன்றைக்கும் தோட்டத்துக்கு வந்தாச்சு விடிய. ஏண்டா நேற்று நல்ல வெயில், 30 டிகிரி வெயில். அப்போ வீட்டில் வந்து 2 பூசணி கண்டு விதை போட்டிருந்தேன். நான் இப்படி இந்த மாதிரி முளைச்சி வந்திருக்கு. அதை இன்றைக்கு கொஞ்சம் நட்டு போட்டு தண்ணியும் வந்து கொஞ்சம் ஊற்றணும்னு சொன்னால் தண்ணி காணாது. நிலம் சரியாக வறண்டு போய் கிடக்கு, அப்படியே வெள்ளை வெள்ளையண்டு காஞ்சி போய் கிடக்குது. தண்ணி ஊற்றினாலும் இறங்குதும் இல்லை பெருசாக. அதனால் வந்து கொஞ்சம் கூடுதலாக தண்ணி ஊற்றணும். இப்போ விடிய வேலைக்கு வந்தால் ஒரு தடவை இருக்க மாட்டேனேன். அதனால் வேலைக்கு வந்தாச்சு. இந்த பூசணி கட்டை நட்டுட்டு தண்ணியை ஊற்றிட்டு போகலாம்னு சொல்லி வாங்க கூட குட்டி தோட்டத்தை பார்ப்போம். வேலை செய்யும்போது பாடிக்கொண்டு வேலை செய்தால் ஒரு அலுப்பு இருக்காது. எனக்கு தெரிஞ்ச பாடலை பாடுவோம். பழைய பாடல் தான் பார்ப்போம். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். இப்போ விடியவே வந்துட்டேன். விடிய வந்தனால வந்து ஆக்கள் இல்லையணுக்கள் வந்து நான் தண்ணியை தாராளமாக விடலாம், அதனால தான் வந்தது. மற்றது இப்போ வந்து வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து விடிய வேலைக்கு தண்ணி விட்டால் தான் அந்த கண்டுகளுக்கும் வந்து நல்லா இருக்கும். கொஞ்சம் தாராளமாக எனக்கு தண்ணி பக்கத்துலேயே இருக்கிறதுனால வந்து எடுத்து வந்து விடுறதுக்கும் எனக்கு சுலபமாக இருக்குது. என்னென்னு சொன்னால் எப்படியும் 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து இப்போ ஆரம்ப கட்டத்தில் வந்து கூடுதலாக வந்து பயிர்களுக்கு தண்ணி தேவை. அப்போ தான் அந்த வேரோடி நல்லா வரும். ஊற்றுவோம் என்ன. பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாளாட்டு, கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி, காற்றினிலே அவள் தென்றல், காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாய்வள், பூவாடை வீசி வர பூத்த பருவமா, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ, பனி மூடும் நாணமதில் மூடியதேனோ, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. நல்ல தலைவனும் தலைவியும் வாழும் வீடு தேவன் ஆலயம், நல்ல தலைவனும் தலைவியும் வாழும் வீடு தேவன் ஆலயம். ஓஹோ மனிதர்களே, ஓடுவதெங்கே சொல்லுங்கள், உண்மையை வாங்கி பொய்களை வித்து உருப்பட வாழுங்கள். ஓஹோ மனிதர்களே, ஓடுவதெங்கே சொல்லுங்கள், உண்மையை வாங்கி பொய்களை விற்று உருப்பட வாழுங்கள். ஓஹோ அழுகிப்போன காய்கறி வகைகள் சமையலுக்காகாது, அறிவில்லாதவன் பூவும் பணமூர் போய் சேராது, உரித்து பார்த்தா வெங்காயத்தில் ஒன்றும் இருக்காது, உருவத்தில் சிறியது கடுகானாலும் காரம் போகாது, காலம் போனா திரும்புவதில்லை. இந்த பக்கம் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றணும். என்னன்னு சொன்னால் போன தடவை வந்து உருளைக்கிழங்கு நான் தண்ணி ஊற்றலை. அப்போ அந்த இடக்கிட வைக்கல் போட்டதுனால வந்து புல்லுகள் குறைவு. இப்போவும் வந்து அதே மாதிரி தான் மற்ற பூசணிகளுக்கும் சுத்தவரை வைக்கெல்லாம் போட்டு மூடி இருக்கிறேன். கண்ணெதிரே
தோன்றினாள், கனிமுகத்தை காட்டினாள், நேர்வழியை மாற்றினாள், நேற்று வரை ஏமாற்றினாள், கண்ணெதிரே தோன்றினாள். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட தோட்டம் இந்த விடிய வந்துட்டு நல்லா காஞ்சி கிடந்தது. தண்ணி நல்லா அடுத்து ஊற்றிருக்கேன். ஒரு தரம் இல்லை, எனக்கு வசதியாக போச்சு. அதில் வந்துட்டு தண்ணியெல்லாம் தாராளமாக ஊற்றிருக்கேன். பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு கடைசியில் நிற்கிறது வந்து உருளைக்கிழங்கு, அதுக்கு பிறகு எங்களோட ஊர் வெங்காயம், பீன்ஸ் கொஞ்சம், அவரைக்காய், அதுக்கு பிறகு வந்து இந்த பீட்ரூட்டு போட்டிருக்கிறேன், பீன்ஸ் விதையும் போட்டிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு நல்லா வந்துருச்சு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் பூசணி, வெள்ளரி, இந்த எங்களோட ஊர் வெங்காயம் மாதிரி இங்கே உள்ள எசலோத்தன்னு சொல்கிறது, அது வைக்கல் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கு. அப்படி பார்த்திங்கன்னு சொன்னால் முன்னுக்கு வெங்காயம், வெங்காயத்தில் ஒரு விதமான பூச்சியும் இருக்குது, ஆனால் வெங்காயம் நல்லா வந்திருக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. போன வருஷம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வெங்காயம் நல்லா அந்த வெங்காயத்தாளெல்லாம் நிறைய பிடுங்கக்கூடிய இருந்தது, எடுத்து நான் நிறைய வர செய்து. நான் இந்த முறை வந்து வெங்காயத்தால் ஒரு பூச்சி மாதிரி அரிச்சிருக்குது. ஆனால் வெங்காயம் நல்லா விளைஞ்சிருக்குது. நான் கொஞ்சம் குளிருக்கு கொஞ்சம் வேலைக்கு நட்டதுனால வந்து அதோட விளைச்சல் வந்து கொஞ்சம் தாமதமாக தான் வந்தது. இருந்தாலும் இருக்குது பாருங்க, நல்லா சிவப்பு வெங்காயம் நல்லா சிவந்து போயிருக்கு. இடைக்கிட வந்து பாருங்கள் அந்த பூச்சி அரிச்சிருக்கனால அதை வந்து எடுத்து விட்றேன். எடுத்து விட்டால் என்ன சொன்னால் பக்கத்தில் மற்ற வெங்காயங்களுக்கும் பூச்சி அரிக்காமல் இருக்கும். இருந்தாலும் வெங்காயம் ஓரளவு வந்துருச்சு. வார மாதம் கடைசியில் வந்து வெங்காயம் எடுக்கலாம். தேவைக்கேற்ற மாதிரி தானே பார்ப்போம். அப்புறம் தேவைன்னு சொன்னால் இன்னும் 2 மாதம் கழித்து மறுபடியும் அந்த பூண்டு கொஞ்சம் வச்சு விட்டால் எங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கு சரியாக வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதை பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து பூசணி கண்டு இன்றைய கொண்டு வந்து நட்டுருக்குறேன். இது வெள்ளை பூசணியா சக்கரை பூசணியான்னு தெரியலை. நான் வீட்டை விதை போட்டேன், 2 டைம் ஒரு சாடியில் போட்டதுனால இதாண்டு தெரியலை. ஒரு 2 முளைச்சி வந்ததுனால கொண்டு நட்டுருக்குறேன். வந்தால் பார்ப்போம். இப்படி தண்ணி ஊற்றி கொஞ்சம் பாதுகாப்பாக விட்டுருக்குறேன். இது வெள்ளரி, அதுவும் முளைச்சி வருது. இது பக்கத்தில் இந்த குக்கும்பரன்னு சொல்லியிருக்குது. இனி வந்தால் தான் தெரியும், ஆனால் அது எழும்ப மாட்டேன். சில விதைகள் வந்து பழைய விதைகள் வந்து எழும்ப மாட்டேன்றது. அப்படியே பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த எசலோத் நம்மளோட சின்ன வெங்காயம் மாதிரி அது நல்லா கிளை விட்டு பாருங்க, அப்படியே பாருங்க இப்படி இருக்கான்னு சொல்லி அருமையாக இருக்குது. இது பார்த்திங்கன்னு சொன்னால் வெள்ளரி. பார்த்திங்கன்னு சொன்னால் காய் வந்து ஒரு 1, 2, 3, 4, 5 காய் இருக்குது. இது இந்த காய் பார்த்திங்களா பெருத்திருச்சு. இன்னும் ஒரு 2, 3 நாளில் எடுக்கலாம். Bonjour. Vous allez bien? Oui, vous aussi? Ouais, ça va, ça va. இது வந்து பூசணி, அது கொடி ஓடுது, சந்தோஷமாக இருக்குது. இதை பார்த்திங்கன்னு சொன்னால் பீட்ரூட் நல்லா வந்துருச்சு. வாரக்கிழமை வந்து இதில் வந்து இலையை எடுத்துகிட்டு போய் வறுக்க போகிறேன். அதே மாதிரி இந்த கேரட் வந்து பெருசாக முளைக்கல, இன்னும் கொஞ்சம் போக நட்ட விதை எல்லாம் பார்ப்போம். இது பின்பக்கம் உள்ள உருளைக்கிழங்கு பூத்திருச்சு. பூக்க வலிக்கிட்டேன்னு சொன்னால் சில உருளைக்கிழங்கு பூக்கும், சிலது பூக்காது. பூக்க வலிக்கிட்டேன்னு சொன்னால் கீழே வந்து கிழங்கு விழுதாண்டு அர்த்தம். நான் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றி விட்ருக்கேன்னு சொன்னால் இந்த பாருங்கள் காஞ்சி போய் கிடக்குது. இந்த மண் அப்படி மற்றங்கிட்ட வாழை பாருங்கள் இப்படி வருதுன்னு சொல்லி நல்லாயிருக்கு. அதே மாதிரி உருளைக்கிழங்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் மிளகா கண்டு அதுக்கு பசலையெல்லாம் போட்டு வச்சுருக்கறதுனால வந்து இப்போ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றி விட்டுறான்னு. என்னென்னா ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்தால் தான் வேர் ஓடும், காஞ்சி தன்மை இருந்தால் உள்ளே வந்து வேர் வாங்காது, அதனாலேயே கொஞ்சம் தாமதமாகும். இப்போ என்ன செய்கிற சில இடங்கள் இப்போ இதுக்குள்ள கல்லுகளும் இருக்குது, அதை ஒதுக்கித்தான் விவசாயம் செய்கிறது. செய்யக்குள்ள ஒரு சந்தோஷம், அதனால தான் விரும்பி செய்யக்குள்ள வந்து ஆசையாக இருக்குது. அதை தான் இப்படி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். இது முன்னுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் 2
வெள்ளரி பிச்சு 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 அது நல்லா வந்துட்டுருக்குது. ஆனால் அது வரும்போது மேலே ஒரு இந்த வெள்ளை மாதிரி அதை படர்ந்துருக்கு பாருங்க. அது என்னத்துக்கு தெரியல. அது ஏன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுதான் சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது செய்யலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து வெங்காயம், உங்களோட ஊர் வெங்காயம் நல்லா தகன்னு வந்துட்டுருக்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பீன்ஸு ஒரு 5 தான் இப்போதைக்கு இந்த கொடி ஓடிடுச்சு. அதில் பூவும் வந்துடுச்சு பாருங்க. பீன்ஸில் வந்து இந்த பூ இனி கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த மாதம் கண்டிப்பாக வந்து பீன்ஸ் எடுக்கலாம். இதெல்லாம் வந்து 2 மாதம் 3 மாதம் பயிர் தானே. அப்போ கடகடன்ட்டு வந்துடும். இது அவரை பாருங்க பூத்துருச்சு. அப்போ இனி கொடி ஓடைக்கில் வந்து எனக்கு கொஞ்சம் மேலே பந்தல் மாதிரி போட்டு விடணும். அப்போ அவரை எங்களுக்கு வந்து பறிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். அதையும் பிறகு செய்யணும். இப்போ வந்து நான் வந்து எப்படியும் 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை வந்து இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது, அது எப்படி வளர்றன்னு பார்க்குறதுக்கும் ஆசையாக இருக்கும். அதனால் வந்து தொடர்ந்து வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து பீட்ரூட் நல்ல வடிவாக வருது. இன்னொரு வாரலாம் வந்து இது கொஞ்சம் வரைக்கு வந்து நாங்கள் சைடில் வந்து பீட்ரூட்டை இலையில் எடுத்து விட்டால் கிழங்கு நல்லா பெருசாக வரும். இது கொஞ்சம் தான் கேரட்டுக்கு வந்து முக்கியமாக வந்து தண்ணி நிறைய தேவை. நான் தண்ணி கொஞ்சம் முதல் வந்து அடிக்கடி வந்து விடையில நேரம் இல்லாமல் போச்சு. அந்த ஒரு இல்லாமல் நான் இந்த பக்கம் பெரியல கல்யாணத்துக்காக பாரிஸுக்கு போயிருந்தனால அதெல்லாம் கொஞ்சம் சொதவப்பட்டு போச்சு. மற்றபடி அருமையாக இருக்கும். வாங்கோ. பூக்கள் பூக்கும் தருணம் ஆருயிரே பார்த்ததாரும் இல்லையே, புலரும் காலை பொழுதே முழுமதியும் மறைந்து போவதில்லையே, நேற்று வரை நேரம் போனதில்லையே, எனதருகே நேரம் போனதில்லையே, எதுவும் தோன்றவில்லையே, இது ஏனோ தாந்தரி தரர தாந்தரி தரர இருதும் தரரா. ஏதோ இந்த இஷ்டத்துக்கு பாடுறேன். நீங்களும் கேட்டுருக்குறீங்க. சந்தோஷம். இன்றைக்கி ஒரு மாதிரி எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன். விடிய வந்ததுனால இப்போ மக்கள் வந்துட்டார். பார்த்திங்களா, விடிய 8 மணி தான் ஆகுது. ஆனால் வெயில் இருக்கிறதுனால காலையிலே வந்துட்டார். எல்லோரும் வந்து தண்ணி ஊற்றுவோம்னு சொல்லி நான் எல்லாம் ஊற்றிட்டேன். சந்தோஷம். வேறு என்ன, தொடர்ந்து பதிவு போட்டுருக்குறேன். ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை எப்படி விளையுதுன்றதை பார்க்க தானே வேணும். அதனால் வந்து வீடியோ எடுத்து போட்டுகிட்டே இருக்கிறேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லி. இந்த முறை பூசணி கொஞ்சம் கவனம் எடுக்கிறேன்னு பார்ப்போம். கிடைச்சின்னு சொன்னால் நல்லா சந்தோஷமாக இருக்கும். வேறு என்ன, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். பாய்.